நாள் முழுக்க ஒரே ஓட்டம். ஆனா நாள் கடைசியில அடடா இன்னைக்கு என்னத்த சாதிச்சோன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருதா? நம்மள நிறைய பேரு இந்த பிஸிங்கிற ஒரு வலையில தான் சிக்கியிருக்கோம். சரி, அதிலிருந்து வெளியே வந்து உண்மையிலே எப்படி சாதிக்கிறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. காலையில ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் விடாம ஃபோன் கால்ஸ், மீட்டிங்ஸ், மெயில்ஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா ஒரு முக்கியமான வேலையை கூட முடிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. வெறும் ஓட்டம் தான் மிச்சம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆமா, நீங்களும் அந்த பிஸிங்கிற வலையில தான் இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, இது உங்க தப்பு கிடையாது. இது நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால். ஏன்னா சும்மா இல்லாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுதான் முன்னேற்றம்னு நாமளே நம்மள தப்பா நம்ப வச்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ இங்க பாருங்க. பிஸியா இருக்கிறதுக்கும் திறமையா, அதாவது எஃபெக்டிவா செயல்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. பிஸியா இருக்கிறவங்க முடிவே இல்லாத ஃபோன் கால்கள், பிரயோஜனம் இல்லாத மீட்டிங்ஸ்னு நேரத்தை ஓட்டுவாங்க. ஆனா திறமையா செயல்படுறவங்க முக்கியமான ப்ராஜெக்ட்களை முடிக்கிறதுலயும் ஒரு அர்த்தமுள்ள பங்களிப்பு கொடுக்கறதுலயும் கவனமா இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இந்த எஃபெக்டிவ்னஸ், அதாவது திறம்பட செயல்படுறதுனா என்ன? சிம்பிள், அது ஒரு கலை. உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள ரிசல்ட் வரணுமா? அப்போ எது முக்கியமோ அதுல உங்க முழு எனர்ஜியும் போடுறது தான் அது. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது பிறவிலே வர்ற திறமையெல்லாம் கிடையாது. யார் வேணும்னாலும் இதை கத்துக்க முடியும். இது ஒரு ஸ்கில் தான். சரி, இதை எப்படி கத்துக்கிறது? வாங்க முதபடிக்கு போலாம். உங்க நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அது எங்க தான் போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க ஃபவுண்டேஷன். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு 2-3 நாளைக்கு உங்க நேரமும் கவனமும் எங்கெல்லாம் போகுதுன்னு சும்மா நோட் பண்ணுங்க. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நேரம் போகுது, தேவையில்லாத ஃபோன் கால்ஸ்லையா, இப்படி நோட் பண்ணிட்டு உங்க நேரத்தை முழுங்குற ஆனா எந்த பிரயோஜனமும் தராத அந்த விஷயங்கள் என்னென்னு கண்டுபிடிங்க. இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான். பயனற்ற மீட்டிங்ஸ் 40%, சோஷியல் மீடியா 30%. அடேங்கப்பா, இப்படி சின்ன சின்ன விஷயங்களா சேர்ந்து தான் நம்மளோட ஒரு நாள்ல பெரும் பகுதியை காலி பண்ணுது. நீங்க உங்க நேரத்தை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான உண்மை உங்களுக்கே புரிய வரும். ஓகே, நம்ம நேரம் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர். இப்போ அடுத்த படிக்க போலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெறும் செயல் பத்தினது இல்ல. இது நம்ம மனநிலை, நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்த போகுது. அதாவது நீங்க என்னென்ன வேலைகள் செய்றீங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்க பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். பொதுவா நம்மளோட டு டூ லிஸ்ட் எப்படி இருக்கும்? 3 மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், 50 இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும், 10 ஃபோன் கால்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா நாம எவ்வளோ வேலைகள் செய்கிறோன்னு தான் தெரியுமே தவிர என்னத்தை சாதிக்கிறோன்னு தெரியாது. இதுதான் பிஸியா இருக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ரெசிபி. ஆனா திறமையா செயல்படுறவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்க கவனம் ஆக்டிவிட்டீஸ் மேல இருக்காது, கான்ட்ரிபியூஷன் மேல இருக்கும். அதாவது Q3 ரிப்போர்ட்டை ஃபைனல் பண்றது, ஒரு ஜூனியருக்கு மென்டர் பண்றது, நம்ம வளர்ச்சிக்கு ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறதுன்னு பங்களிப்பு மேல இருக்கும். ஆக முக்கியமான பாயிண்டே இதுதான். நீங்க என்ன செய்றீங்கங்கிறத விட நீங்க செய்யறதால என்ன மதிப்பு உருவாகுதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படிக்கு வந்திருக்கோம். உங்க பங்களிப்பு என்னன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ சரியான விஷயத்த முதல்ல எப்படி செய்யறது? இது முழுக்க முழுக்க ப்ரையாரிட்டி, அதாவது முன்னுரிமை பத்தினது. நம்ம எல்லாருமே டு டூ லிஸ்ட் போடுவோம். அதாவது செய்ய வேண்டியவைன்னு ஒரு பட்டியல் இல்லையா? ஆனா அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த நீங்க கண்டிப்பா உருவாக்க வேண்டிய ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுதான் உங்களுடைய நாட் டு டூ லிஸ்ட். ஆமா, செய்யக்கூடாதவை பட்டியல். நம்புங்க, நீங்க என்ன செய்யணும்னு முடிவு பண்றதை விட என்ன செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்றது தான் பல மடங்கு பவர்ஃபுல். உதாரணத்துக்கு பாருங்க, அஜெண்டாவே இல்லாத மீட்டிங்ல கலந்துக்கவே மாட்டேன். காலையில எழுந்ததும் வேலையா போனை கையில் எடுக்க மாட்டேன். அவசரம் இல்லாத மெயில்களுக்கு உடனே பதில் சொல்லணும்னு அவசரப்பட மாட்டேன். இப்படி ஒரு லிஸ்ட் போடும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்க கவனமும் உங்க சக்தியும் தேவையில்லாத இடத்துக்கு செதறவே செதறாது. அது முழுக்க முழுக்க உங்க உண்மையான முக்கியமான வேலைகளுக்கு பயன்படும். ஓகே, இப்போ இந்த 3 முக்கியமான படிகளையும் பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க நாளைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் பத்தி பார்ப்போம். நீங்க பெருசா எதையுமே மாத்த வேண்டாம். நாளைக்கு ஒரே 1 மணி நேரம், ஜஸ்ட் 1 hour, அந்த 60 நிமிஷத்துல உங்க முழு கவனத்தையும் ஒரே ஒரு முக்கியமான பங்களிப்புல மட்டும் வைங்க. ஃபோன் ஆஃப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம். வெறும் ஒரே ஒரு ஃபோக்கஸ்ட் hour, அவ்வளவுதான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரே 1 மணி நேரத்தை நீங்க உங்களுக்காக மீட்டெடுத்தா 2 வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்க? உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை இந்த ஒரு சின்ன பழக்கம் கொண்டு வரும்? சும்மா யோசிச்சு பாருங்க.